ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ரிப்பன் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்குகிற நார்மல் அரிசி மாவு தாங்க. இனி இது கூட 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவை நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துருக்கிறேன். இது கூட 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துடலாம். பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துருக்கிறேன். இனி இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இனி 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இனி இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட வேணும்னா வெள்ளை எள்ளும் கூட சேர்த்துக்கலாம். இனி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, மாவு பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இனி முறுக்கு பிழிகிற அச்சில் ரிப்பன் முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு அச்சு இருக்கும். அதை எடுத்துட்டு அதில் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவினதுக்கப்புறம் அந்த மாவு எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் முறுக்கு பிழிஞ்சுக்கலாம். தீயை மிதமான தீயிலே வச்சுக்கலாம். ஹையாக வச்சா ரொம்ப கருகிரும் சீக்கிரம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இனி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு எண்ணெயெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இனி எல்லா முறுக்கு இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு ஈஸியாக ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இப்போது கிறிஸ்பியான ரிப்பன் முறுக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.